நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா எங்களுக்கு நட்பு நாடே கிடையாது, இரட்டை வேடம் இந்தியா போடுது அப்படின்னு இந்தியாவை சீண்டிருக்காங்க. இதனால கொந்தளிச்சிருக்காங்க இந்தியா. இனிமேலும் பேச்சுக்கே இடமில்ல, இவங்களுக்கு இவ்வளவு திமிராகி போச்சா அப்படிங்கிற மாதிரி இந்தியா இப்போ கொந்தளிச்சிருக்காங்க. இதை பத்தியும் அதே போல பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய முதுகுல குத்தும் விதமாகவும் இந்தியாவை மிரட்டி இருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள். அப்படி ட்ரம்ப் அவர்கள் விடுத்திருக்கும் அந்த மிரட்டல் என்ன அப்படிங்கிறதை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய ராணுவம் இருக்காங்க இல்லையா, அவங்க உலக நாடுகளே அதிர விட்டுருக்காங்க. இதை பற்றிய லேட்டஸ்டான தகவலை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பல நண்பர்கள் நம்முடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க. ஆனா புதுசா பார்த்துட்டு இருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு வர்றீங்க. அதனால நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை சேராது. நீங்க அதுக்காக என்ன பண்றீங்கன்னா உடனடியாக கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வங்கதேசத்துல இப்ப பாத்தீங்கன்னா மீண்டும் வன்முறை வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதாவது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்து மத துறவி சின்மோய் கிருஷ்ணதாஸ் இருக்கார் இல்லையா, இவர் தேச விரோத செயல்ல ஈடுபட்டார் அப்படிங்கிறதுனாலையும் அதனால இவரை நம்ம விடக்கூடாது அப்படின்னு வங்கதேச அரசாங்கம் உடனடியாக கைது செஞ்சாங்க. இதுதான் இப்போ வங்கதேசத்துல மீண்டும் வன்முறைக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. இதுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில வங்கதேசம் நம் நாட்டை குற்றம் சுமத்தி இருக்காங்க. அதாவது சிறுபான்மை விஷயத்துல இந்தியா இரட்டை வேடம் போடுறாங்க. இது மட்டும் இல்லாம இந்தியா எப்போதுமே நமக்கு நட்பு நாடு கிடையாது, இந்தியாவை நாம இனிமே சும்மா விடக்கூடாது அப்படின்னும் இந்தியாவை நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க வங்கதேசத்திலிருந்து. வங்கதேசத்துடைய இடைக்கால அரசுடைய தலைவராகவும் தலைமை ஆலோசகராகவும் நோபல் பரிசு வென்ற பேராசிரியர் முகமது யூனிஸ் தான் செயல்பட்டு வர்றாரு. தற்போது மீண்டும் வங்கதேசத்துல வன்முறை வெடிச்சிருக்கு. அதாவது இஸ்கான் அமைப்புடைய முன்னாள் தலைவரான சின்மோய் கிருஷ்ணதாஸ் பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லப்படுகிற சந்தன் குமார் அவர்கள் கைது செய்யப்பட்டார் இல்லையா, இவர் கடந்த நவம்பர் 25 டாக்கா விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அதாவது அக்டோபர் மாதம் வங்கதேசத்துல நடந்த பேரணியில அந்த நாட்டுடைய தேசிய கொடி மேல காவி கொடி ஏற்றிய புகார்ல தேச துரோக வழக்கு அவர் மேல பதிவு செய்யப்பட்டிருந்திருக்கு. இந்த வழக்குல தான் அவரை கைது செஞ்சிருக்காங்க. தற்போது இந்த நடவடிக்கையை தொடர்ந்துதான் தலைநகர் டாக்கா மற்றும் துறைமுக நகரமான சட்டோகிராம் உள்பட பல நகரங்கள்ல போராட்டங்கள் நடந்திருக்கு. வழக்கறிஞர் ஒருவரும் கொல்லப்பட்டிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம இன்னும் பலர் காயமும் அடைஞ்சிருக்காங்க. இதற்கிடையில தான் வங்கதேசத்துல சிறுபான்மையினராக வசிக்கும் இந்துக்களுடைய உரிமையை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு நம்முடைய பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் உள்பட பல கட்சி தலைவர்கள் வலியுறுத்திட்டு வர்றாங்க. அதாவது நம்முடைய மத்திய அரசு நேரடியாகவே வங்கதேசத்துக்கு மிரட்டல் கொடுத்தாங்க. அதாவது சிறுபான்மையினருடைய பாதுகாப்பு எங்களுக்கு ரொம்ப முக்கியம், அதனால நீங்க அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதனால வங்கதேசத்துல இருக்கிறவங்க எல்லாம் கடும் கோபமாயிருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா இஸ்கான் அமைப்பு இருக்கு இல்லையா, இதுக்கு நீங்க தடை கோரணும் அப்படின்னு வங்கதேசத்தில் இருக்கும் நீதிமன்றத்துல வழக்கும் தொடர்ந்து இருக்காங்க. ஆனா அதை நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. இந்த நிலையில தான் சிறுபான்மையினர் சமூகத்தினர் மீதான அக்கறையில இந்தியா இரட்டை வேடம் போடுது, வங்கதேசம் மேல தேவையில்லாம இந்தியா அக்கறை செலுத்திட்டு வருது அப்படின்னும் அந்த நாட்டுடைய அரசு விமர்சனம் செஞ்சிருக்காங்க. இது தொடர்பாக இடைக்கால அரசுடைய சட்ட விவகாரத்துறை ஆலோசகர் ஆசிப் நஸ்ருல் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவில் சிறுபான்மையினர் மக்கள் இருக்காங்க, குறிப்பாக முஸ்லிம்கள் இருக்காங்க. இந்த முஸ்லிம்கள் மேல பல கொடுமையான அடக்குமுறை சம்பவங்கள் நடக்குது. ஆனா அவங்க எதையுமே, அதாவது இந்தியா எதையுமே கண்டுகொள்றதில்லை, அதை பத்தி கவலையும் கொள்றதில்ல. ஆனா வங்கதேசத்து மேல மட்டும் தேவையில்லாம இந்தியா கவனம் செலுத்திட்டு வர்றாங்க. இதன் மூலமாக சிறுபான்மை சமூகத்தினர் மீதான அக்கறையில இந்தியா இரட்டை வேடம் போடுது, இரட்டை நிலைப்பாடு கொண்டிருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான இரட்டை நிலைப்பாடு கண்டிக்கத்தக்கது, நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். இது மட்டும் இல்லாம நாங்க இந்தியாவை எதிர்க்கிறோம், இது எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னும் வங்கதேசத்திலிருந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. வங்கதேசத்துல வசிக்கும் மக்கள்ல 64% பேர் முந்தைய அவாமி லீக், அதாவது ஷேக் ஹசீனா கட்சி இருக்குல்லே, அவங்க அரசை காட்டிலும் தற்போதைய இடைக்கால அரசு சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதாக நம்புறாங்க. இதை வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா பங்களா அப்படிங்கிற சர்வே உறுதி செஞ்சிருக்கு. அதே போல இடைக்கால அரசுடைய தலைவராக முகமது யூனிஸ் இருக்கார் இல்லையா, இவர் என்ன சொன்னார்னா, இந்திய ஊடகங்கள் பரப்பும் தவறான தகவல்களை வெளிக்கொண்டு வரும்படி நாட்டுடைய பத்திரிகையாளர்கள் செயல்பட வேண்டும். அதே போல முகமது யூனிஸுடைய ஊடக செயலாளர் ஷபுல் ஆலம் அவர்கள் தன்னோட ஃபேஸ்புக் பக்கத்தில் என்ன பண்றாங்கன்னா, தொழில்துறை ரீதியாகவும் தவறான தகவல்களை பரப்ப சில இந்திய ஊடகங்களும் அதன் சமூக வலைதள பக்கங்களும் இருக்கு. ஆனா இந்தியாவுடைய கிழக்கு எல்லையில், அதாவது வங்கதேசத்துல புத்திசாலியான மக்கள் வாழ்றாங்க அப்படிங்கறத அவங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். சில மாதங்களுக்கு முன்னாடி இந்து மக்கள் மனித வரலாற்றுல சிறந்த புரட்சி செஞ்சு மிருகத்தனமான சர்வாதிகாரத்தை அகற்றினாங்க அப்படிங்கறத மறந்து விடக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அதே போல டாக்கா பல்கலைக்கழகத்துல மாணவர்கள் இந்திய அரசுக்கு எதிராக போராட்டங்களை நடத்தினாங்க. அப்போது ஷேக் ஹசீனாவை வங்கதேசத்துக்கு நாடு கடத்த வேண்டும்,
வங்கதேச விவகாரங்கள்ல இந்தியா வந்து தலையிடக்கூடாது, வங்கதேச மத மோதல்கள் வந்து உருவாகும் வகையில இந்தியா வந்து செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது மட்டும் இல்லாம மாணவர்கள் உரிமை கவுன்சில் தலைவர் பின் யாமின் மொல்லா அவர்கள் என்ன சொல்றாருன்னா, எல்லையில ஒவ்வொரு வாரமும் இந்தியா வந்து மக்களை கொன்னு குவிச்சிட்டு வருது, அந்த நாட்டில் இருக்கும் சிறுபான்மையினர் வந்து துன்புறுத்தப்படுறாங்க, சமீபத்தில் கூட மசூதி தொடர்பான விவகாரத்துல சில இஸ்லாமியர்கள் வந்து கொல்லப்பட்டாங்க, இந்தியாவை இப்போது நட்பு நாடாக வங்கதேசம் வந்து கருதவே இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. இதை கண்டு இப்ப இந்தியா வந்து கொந்தளிச்சிருக்காங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்னு தெரியாம நீங்க பேசக்கூடாது. இந்தியாவுல எல்லாரையும் நாங்க வந்து அனைத்து சமூகத்தினரையும் அனைத்து மதத்தினரையும் நாங்க ஒரே மாதிரி தான் பாக்குறோம், எல்லாத்துக்கும் ஒரே ரைட்ஸ் தான் இருக்கு. உங்க நாட்டுல நடக்கிற மாதிரி இந்துக்களை மட்டுமே தாக்குதல் நடத்திட்டு இருக்கீங்க, இதுதான் வந்து சிறுபான்மையினருக்கு எதிராக நடக்கும் துன்புறுத்தல். உங்க நாட்டுல நடக்கும் பிரச்சனையை மூடி மறைக்கிறதுக்காக இந்தியா மேல தேவையில்லாம பழி போட வேண்டாம். நீங்க சொல்லிட்டீங்களே இந்தியா நீ நட்பு நாடு இல்லை அப்படின்னு, இனிமே இந்தியாவுடைய சுய ரூபத்தை நீங்க பார்க்க நேரிடும் அப்படின்னு பல வல்லுநர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதே போல ட்ரம்ப் அவர்கள் வந்து தன்னுடைய புத்தியை காமிச்சிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் வந்து ஒரு மிரட்டல் ஒண்ணு விடுத்திருக்கிறாரு. அதாவது இந்தியா உள்பட பிரிக்ஸ் அமைப்பில் இருக்காங்க இல்லையா, இந்த நாடுகளுக்கு எல்லாத்துக்குமே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் கடுமையான எச்சரிக்கை ஒண்ணு கொடுத்திருக்கிறாரு. அதாவது அமெரிக்க டாலருடைய மதிப்பு வந்து குறைக்கும் வகையில நீங்க யாராச்சும் செயல்பட்டீங்கன்னா பிரிக்ஸ் அமைப்பில் இருக்கும் எந்த நாடுகளையும் நாங்க பார்க்க மாட்டேன், எல்லா நாடுகளுக்குமே 100% வரி வந்து விதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் தடாலடியாக ஒரு மிரட்டல் விடுத்திருக்கிறாரு. இதோட மட்டும் நான் நிறுத்த மாட்டேன், அமெரிக்கா கூட நீங்க யாருமே எந்த ஒரு வர்த்தகமும் செய்ய முடியாம அந்த அளவுக்கு நான் ஒரு தடை வந்து விதிப்பேன் அப்படின்னு மிரட்டி இருக்கிறாரு. பிரிக்ஸ் அப்படிங்கிறது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா, எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளை கொண்ட அமைப்பாகும். இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா கடந்த 2009ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டுச்சு. இந்த அமைப்புல ஏற்கனவே துருக்கி, அசர்பைசான் மற்றும் மலேசியா ஆகியவை உறுப்பினர்களாக சேர விண்ணப்பிச்சிருக்காங்க. மேலும் பல நாடுகள் வந்து இதுல சேர விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த சூழல்ல தான் ட்ரம்ப் அவர்கள் இது போல கூடுதல் வரி விதிக்க போவதாக மிரட்டி இருக்கிறது இப்போ பரபரப்பை கிளப்பியிருக்கு. சர்வதேச அளவுல இப்போதும் அதிகம் பயன்படுத்தப்படும் நாணயமாக டாலர் தான் இருக்கு. அமெரிக்காவுடனான வர்த்தகத்துக்கு மட்டுமல்ல, சர்வதேச அளவுல நடக்கும் அனைத்து வர்த்தகத்துக்குமே நாம டாலர் தான் பயன்படுத்துறோம். அதுதான் நிலைமையே. அதாவது நாம வந்து ஜப்பான்ல இருந்து மின்சாதன பொருட்களை வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, அப்போது நாம வந்து ஜப்பானுக்கு நம்முடைய இந்திய ரூபாய் மூலமோ அல்லது ஜப்பானுடைய ஏன் இருக்குல்லையா அதன் மூலமாகவோ நம்ம பணம் செலுத்தவே மாட்டோம். மாறாக அமெரிக்க டாலர்லேயே தான் பணம் செலுத்துவோம். இதே போலதான் உலகில் எந்த ஒரு நாடுகளுக்குள்ளேயும் நடக்கும் வர்த்தகமாக இருந்தாலும் பொதுவாக டாலர்ல தான் பயன்படுத்தப்படும். கடந்த காலங்களில் பல சிக்கல்கள் வந்தாலும் அதை தாண்டி சர்வதேச வணிகத்தில் அதிகம் பயன்படுத்தப்படும் நாணயமாக டாலர் தான் இருக்கு. அதே நேரம் சர்வதேச நிதி அமைப்புல அமெரிக்காவுடைய இந்த ஆதிக்கம் வந்து உலகின் பல நாடுகளுக்கும் அதிருப்தியை ஏற்படுத்துவதாக இருக்கு. இதனாலதான் உலகின் பல்வேறு நாடுகளும் டாலருக்கு பதிலாக வேறு ஒரு பொது கரன்சி வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு வலியுறுத்திட்டு வர்றாங்க. கடந்த அக்டோபர்ல கூட பிரிக்ஸ் மாநாடு வந்து நடந்துச்சு. இது தொடர்பாக விரிவான ஆலோசனை நடக்கப்பட்டுச்சு. அந்த கூட்டத்தில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இருக்காரு, அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, அமெரிக்கா வந்து தன்னுடைய டாலரை கூட ஆயுதமாக்குது, இது வந்து மிகப்பெரிய தவறு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. மேலும் சர்வதேச அளவுல நாம வந்து வர்த்தகம் செய்யும் போது நாங்கள் ஒன்றும் டாலரை பயன்படுத்த மறுத்ததில்லை, ஆனா அமெரிக்கா தான் எங்களை டாலரை பயன்படுத்த விடாம முடக்கி இருக்கு. இப்போது நாங்க என்ன செய்ய முடியும், நாங்கள் மாற்று வழிகளை தான் தேட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படின்னு ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் வந்து எச்சரிக்கை விடுத்திருந்தாரு. குறிப்பாக சர்வதேச வங்கி நெட்வொர்க்கான ஸ்விஃப்ட்டுக்கு மாற்றாக ஒரு புதிய முறையை வந்து உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறத ரஷ்யா வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றாங்க. யுக்ரைன் மீதான தாக்குதலுக்கு அப்புறம் ஸ்விஃப்டில் இருந்து ரஷ்யா வந்து விலக்கி வைக்கப்பட்டிருக்கு. இதனால சர்வதேச அளவுல வர்த்தகங்களை வந்து மேற்கொள்வதில் ரஷ்யா வந்து பெரும் சிரமத்தை எதிர்கொண்டுட்டு வருது. இதிலிருந்து தப்பவே ரஷ்யா வந்து புதிய முறையை உருவாக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்திட்டு வர்றாங்க. இந்த சூழல்ல தான் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து பதவியேற்க போறார் இல்லையா, இவர் வந்து பிரிக்ஸ் நாடுகளுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாரு. அதாவது சர்வதேச வர்த்தகத்துல அமெரிக்க டாலருக்கு பதிலாக வேற ஒரு கரன்சியை பிரிக்ஸ் வந்து பயன்படுத்த வாய்ப்பே இல்லை அப்படின்னும், அதை யாராச்சும் செய்யறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா அமெரிக்கா கூட அவங்க வந்து எந்த ஒரு உறவையுமே வைத்துக் கொள்ள முடியாது அப்படின்னு கடுமையாக மிரட்டி இருக்கிறாரு. இது தொடர்பாக அவர் வந்து சமூக வலைதள பக்கத்தில் என்ன சொல்லி இருக்கிறார்னா, பிரிக்ஸ் வந்து புதிய நாணயத்தை வந்து உருவாக்க மாட்டோம் அல்லது அமெரிக்க டாலருக்கு பதிலாக வேற எந்த ஒரு நாணயத்தையும் பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு இந்த பிரிக்ஸ் நாடுகள் வந்து உறுதியளிக்கணும். அப்படி அவங்க உறுதியளிக்கல அப்படின்னா பிரிக்ஸ் நாடுகளுக்கு வந்து 100% வந்து வரி விதிக்கப்படும். மேலும் எங்க கூட எந்த ஒரு வர்த்தகத்தையும் நீங்க செய்யவே முடியாது அப்படின்னு நேரடியாகவே ஓப்பனாகவே அவர் வந்து சவால் விட்டிருக்கிறாரு. இது இப்ப இந்தியா போன்ற நாடுகளுக்கு கடும் சோகத்தை கிளப்பியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பிரிக்ஸ் அமைப்புல இந்தியா இருக்கிறதுனால இந்தியாவுக்கு எதிராகவும் ட்ரம்ப் அவர்கள் இப்படி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறது இந்தியாவை கொஞ்சம் ஆடிதான் போக வச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். அதனால பொறுத்திருந்து பார்ப்போம். இதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்திய ராணுவமும் சிங்கப்பூருடைய ஆயுத படைகளுக்கும் இடையிலான இருதரப்பு கூட்டு ராணுவ பயிற்சியான அக்னி வாரியர் அப்படிங்கிற பயிற்சி வந்து மகாராஷ்டிரா மாநிலம் தேவ்லாலியில இருக்கும் ஃபீல்டு ஃபயரிங் ரேஞ்சில் வந்து நடைபெற்று முடிஞ்சிருக்கு. நேற்று முன்தினம் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் நடைபெற்ற இந்த 3 நாள் பயிற்சியில
சிங்கப்பூருடைய பீரங்கி படையைச் சேர்ந்த 182 வீரர்களும் நம்முடைய இந்திய பீரங்கி படையைச் சேர்ந்த 114 வீரர்களும் பங்கேற்றாங்க. ஐக்கிய நாடுகள் அவையுடைய சாசனத்தின் கீழ் உலக அளவுல பல்வேறு நாடுகளுக்கு இடையே கூட்டு ராணுவ பயிற்சிகள் மற்றும் நடைமுறைகள் குறித்து பரஸ்பர புரிதலை அதிகரிப்பதே அக்னி வாரியருடைய நோக்கமாகும். இந்த பயிற்சியில 2 நாட்டு ராணுவம் மற்றும் பீரங்கி படைகளுடைய கூட்டு திட்டமிடல், செயல்படுத்துதல் மற்றும் புதிய தலைமுறை உபகரணங்களின் பயன்பாடு ஆகியவை இடம்பெற்றிருந்தது. இந்த நிகழ்ச்சியில பீரங்கி படை தலைமை இயக்குனர் லெப்டினன்ட் ஜெனரல் அடோஷ் குமார், பீரங்கி பயிற்சி பள்ளியின் தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் NS சர்னாம், சிங்கப்பூருடைய ஆயுத படைகளின் தலைமை பீரங்கி படை அதிகாரி கர்னல் ஓங் ஷியோ பெர்ங் ஆகியோர் கலந்து கொண்டாங்க. உயர் தொழில்முறை சார்ந்த நிபுணத்துவத்தை வெளிப்படுத்தியதற்காக பயிற்சியில பங்கேற்ற துருப்புகளுக்கு அதிகாரிகள் பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காங்க. இந்த 2 படைகளுடைய விரிவான தயார் நிலை, ஒருங்கிணைப்பு, 2 நாட்டு வீரர்களுடைய திறன்கள், நடைமுறைகள், இந்திய சிங்கப்பூர் பீரங்கி படைப்பிரிவுகளுக்கு இடையிலான பொதுவான பரிணாம ஒருங்கிணைப்பு ஆகியவை இந்த பயிற்சியில அடங்கும். சிங்கப்பூர் ஆயுதப்படை வீரர்கள் பெற்ற வெற்றிகரமான பயிற்சியின் உச்சகட்டமாக இது அமைஞ்சிச்சு அப்படின்னும், 2 நாட்டு கூட்டு ராணுவ பயிற்சியின் ஒரு பகுதியாக 2 தரப்பினரும் பயிற்சியின் போது முக்கிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தியதுடன் சிறந்த நடைமுறைகளையும் பரிமாறிக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ராணுவ கூட்டு பயிற்சியை பார்த்து சீனா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் அலறி போயிருக்காங்க. உலக நாடுகளே மிரட்டியிருக்காங்க இவங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி நண்பர்களே, இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.